டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம அவரோட எதிர்பார்த்த 5 போஸ்ட்டோட கால்ஃபர் இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓவோடது. இதை வச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி ஏஓ ஹெச்ஓ ஏடிஹெச்சுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஏஏஓ ஏஹெச்ஓ நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதில் தேவையான எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே சில வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, சில காசனுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் நேம் கொடுத்துட்டு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 106+16 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த கால்ஃபர் பண்ணதில் வந்துட்டு அந்த போஸ்ட் ஃபில் ஆகாமல் வேக்கண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணுறப்ப ஆட் பண்ணி தான் வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரி ஃபார்வேர்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த 16 போஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே எந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணலையோ எகைன் அந்த கேட்டகரி மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், ரிசர்வேஷன் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு தமிழ் மீடியம் கேர்ள் வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டாங்க லாஸ்ட் டைம் அப்படின்னா அந்த போஸ்ட்டு இப்போ அதே போஸ்ட்டை தான் இப்போ அந்த சீட்டை வந்துட்டு மறுபடியும் அதே போல் அதே தமிழ் மீடியம் கேர்ள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா தான் கொடுக்க முடியும். அதே போல் ஒரு எஸ்சி கேண்டிடேட் ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா எகைன் வந்துட்டு இப்போ நம்ம அதே எஸ்சி கேண்டிடேட்டுக்கு தான் தர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கேலாக பே கொடுத்துருக்காங்க. இங்கே லெவல் 10 கொடுத்துருக்காங்க. லெவல் வந்துட்டு இப்போ 7th பேயில் கொடுத்தது. சம்பளம் அதிகமாக வந்து லெவல் அதிகமாகிட்டே போகும். இப்போ 20,600 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட அலவன்ஸ்லாம் சேர்க்குறப்ப நமக்கு வந்துட்டு 25,000 நமக்கு கைக்கு வரும். அது சேலரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நோட்டிஃபை ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் 1 மந்த் டைம் கொடுப்பாங்க வழக்கமாக. அதில் எப்போ 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. 4/3/2021 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு கொடுத்துருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போவோ அப்போ இருந்து எகைன் ஒரு 2 days டைம் தருவாங்க. ஸோ 4ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்கிறனால இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நிறைய டைம் பேசியிருக்கிறோம். பேப்பர் 1 வந்துட்டு சப்ஜெக்ட் பேப்பர், அக்ரினா அக்ரி, ஹார்ட்டினா ஹார்ட்டி. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 17th. ஸோ மார்னிங் நடக்கிற எக்ஸாம் வந்துட்டு நமக்கு சப்ஜெக்ட் நடக்குது, அது வந்துட்டு 3 hours. ஸோ அப்போ 1 o'clock முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 hours லன்ச் அவர் விட்டுறாங்க. போய் சாப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், 3 to 5 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ உங்களுக்கு இங்கே தான் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். இது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம டிஎன்பிசியில் எக்ஸாம்னா டைரெக்டாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சில தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதில் வந்துட்டு நம்ம ஐடி பாஸ்வேர்டெலாம் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் அதில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன போஸ்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டு. இந்த 1 time ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 50 rupees தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அது 150 rupees மாற்றிட்டாங்க. அதை அந்த டேட்லாம் போட்டுருக்காங்க 1/3/2017 அப்படின்ட்டு. ஸோ இந்த 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு வந்துட்டு அது வேலிடிட்டி உண்டு. நீங்கள் எப்போ நீங்கள் ஓடிஆர் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுறீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு டைம் பே பண்ணால் போதும், அது நீங்கள் 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓடிஆர் நீங்கள் ஒரு டைம் தான் வந்துட்டு பே பண்ணணும். இப்போ ₹150 போட்டிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமும் எழுதலை, 1 time ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ₹150 பே பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் இப்போ சமீபத்தில் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ இப்போ 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மெயின் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த மெயின் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா ₹100. இப்போ 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்று இருக்குது, தட் இஸ் ₹150. இது எக்ஸாமினேஷன் ஃபீ. எக்ஸாமினேஷன் ஃபீங்கிறது எக்ஸாமினேஷன் டு எக்ஸாமினேஷன் மாறுபடும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு ₹100. இதுபோல் வேறு போஸ்ட் இருந்தால் வேறு அமௌண்ட் இருக்கலாம். ஆனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிறது எப்போவுமே மாறாது, அது ₹150 தான். அது நீங்கள் 1 time பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து பே எக்ஸம்ஷன்லாம் இருக்கும். அந்த பே எக்ஸம்ஷன் கூட நான் இங்கே கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பே எக்ஸம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து ஃப்ரீ.
நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிட்டி வந்துட்டு ஃபீ எக்ஸம்ஷன் கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுக்கணும். ஃபீ எக்ஸம்ஷன் கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோம்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு எகைன் ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ நம்ம வந்து நீங்கள் அந்த இடத்துல எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி அப்படின்னு கொடுக்கணும். இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ கட்ட தேவையில்லை. ஆனால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல் எம்பிசி பிசியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. அப்போ நான் எகைன் வந்துட்டு அதில் நமக்கு வந்துட்டு எக்ஸாம்ஷன் கேட்குறப்ப எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி கொடுத்துட்டு நம்ம எத்தனாவது டைம் இது கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுவும் வந்துட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லையோ, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கவுண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து சார் நான் எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணினேன், கிளைம் பண்ணினேன், ஆனால் அந்த எக்ஸாம் எழுதலை அப்படின்றலாம் மேட்டர் கிடையாது. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கவுண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசி எம்பிசி வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஷன் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது. ஆதார் கார்டு லிங்க் பண்ண லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க, அது டிசம்பர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜனவரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் அட் கரண்ட் கூட வந்து ஆதார் கார்டு லிங்க் வந்துட்டு ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆதார் கார்டில் வந்துட்டு லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதான் எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன். இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மேலே. எஸ்சி எஸ்டிக்கு வந்து எப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் பண்ணால் ஃபுல் எக்ஸாம்ஷன் அப்போ நீங்கள் எப்போவுமே எக்ஸாமுக்கு வந்து ஃபீ கட்ட தேவையில்லை, ஓடிஆர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ மற்றபடி எம்பிசியில் வந்துட்டு 3 டைம்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தோம்னா 2 டைம்ஸ். ஸோ பர்சன்ஸ் டிசபிலிட்டி வந்துட்டு ஃபுல் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோட் ஆஃப் பேமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, தட் மீன் ஏடிஎம் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வரப்போ வந்துட்டு நெட் பேங்கிங்கோ அல்லது ஏடிஎம் அல்லது இது மாதிரி வச்சு பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் சலான் வச்சு பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் ரெசிப்ட் கூட கொடுத்துருப்பாங்க, பட் இதில் இல்லை போலப்போ. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ்பிஐக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் அப்புறம் அந்த பேங்கில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்பை வந்து பத்திரமா வச்சுக்கணும். பட் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆன்லைன் பேங்கிங்லையோ அல்லது ஏடிஎம்களோ பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பேமெண்ட் வேணுமோ என்ன பண்ணலாம் இது போல் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன். அதில் ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது பெருசாக இருக்காது. மினிமம் வந்து 18 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 30. பட் நம்ம எல்லா கேட்டகரிக்கும் வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் தான். நெக்ஸ்ட்டு பர்சன் வந்து டிசபிலிட்டி தான், எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் அந்த வீடியோ நான் நேற்று தான் அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி தான் அதுக்கு லிங்க்லாம் ஷேர் பண்ணினேன். இதில் இந்த விஷயம் சொல்லியிருந்தோம். அன்றைக்கி எல்லோரும் கேட்டாங்க, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் என்றைக்கு நோட்டிஃபை ஆகுதோ ஏஜ் குவாலிஃபிகேஷன்னாலும் சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னாலும் சரி நாங்கள் அந்த டேட் வந்து பார்த்துக்கணும். இப்போ இன்றைக்கி வந்துருக்குது இன்றைக்கி வந்து டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 5/2 கொடுத்துருக்காங்க என்னது குவாலிஃபிகேஷனுக்கு. நீங்கள் இப்போ இன்றைக்கி டேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். தட் மீன் நீங்கள் அந்த டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட் வந்துட்டு கண்டிப்பாக 5ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா கூட இந்த ரூல்ஸ் படி வந்துட்டு செல்லாமல் போயிடும். ஸோ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள். கண்டிப்பாக கையில் வந்துட்டு பிசியோ அல்லது டிகிரியோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் கையில் வச்சுருக்கணும். யாராலும் சப்போஸ் வாங்காமல் இருந்தீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்காமல் இருந்தாங்க, ஏன்னா இப்போ கொரோனா டைமில் லேட்டாக முடிச்சிருப்பாங்க, கொடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் சார்கிட்ட சொல்லி சைனிங் அத்தாரிட்டிகிட்ட பேசி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4ஆம் தேதி டயத்தில் வந்துட்டு சைன் போட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு குவாலிஃபிகேஷனுக்கு. அப்புறம் குவாலிஃபிகேஷன் நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இதில் இவங்க வேறு டீட்டெயிலாகவே இப்போ கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th படித்து 12th படித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும், பிஜி படிச்சிருக்கணும். இப்போ நம்ம டிப்ளமோவில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு டிப்ளமோ அக்ரி படிச்சுட்டு பிஜி டிப்ளமோ ஹார்டி படிச்சிருப்பாங்க. அவங்களாம் ஏஹெச்ஓ எழுத முடியாது. டிப்ளமோ அக்ரி படிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஏஏஓ எழுதிக்கலாம். அதுபோல் இவங்களே பார்த்தோம்னா சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ்லாம் இருக்குது. அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ்லாம் படித்தாலும் வந்துட்டு நாட் எலிஜிபிள், ஐடியில் இருக்குது அப்படின்னு ஐடியில் இருக்கும் போல் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தா தான் ஏஹெச்ஓ எழுத முடியும், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா தான் ஏஏஓ எழுத முடியும், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தா தான் ஹச்ஓ எழுத முடியும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா தான் ஏஓ எழுத முடியும்,
எம்எஸ்சியில் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தா தான் ஏடிஹெச்சுக்கு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு தம்ப் ரூல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹச்ஓ இப்போ டிஎன்ஏ இருக்குது, ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க டிகிரி. ஆனால் ஏஏஓ ஏஓஸுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்துட்டு காந்தி கிராம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நீங்கள் வாங்கி வந்துருக்கலாம். அல்லது எனி யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, அது டிஎன்ஏயோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்களாம் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் தமிழ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, டைரக்டரேட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ அவங்க டிகிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டிகிரி வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள், டிப்ளமோ தான், அந்த டிப்ளமோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் வச்சுருக்க சர்டிஃபிகேட் வந்து டிஎன்ஏயில் இருந்தோ அல்லது காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் இருந்தோ அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தோ அல்லது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் இவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ண முடியும். ஸோ வேறு எங்கேயும் காலேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்திருக்கும், இல்லை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சரில் வந்திருக்கும், இல்லைன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு டிஎன்ஏ கீழே இருக்கும், அப்படி இல்லைனாலும் காந்திகிராம் யூனிவர்சிட்டி கீழே இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்துட்டு காரன் யூனிவர்சிட்டி அவங்களாம் டிப்ளமோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, அது எல்லாமே வந்துட்டு செல்லுபடி ஆகும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நாலேஜ் இன் தமிழ், நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறப்பே நமக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன் மட்டும் தமிழில் படிச்சு தான் போதும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்துட்டு எல்லாமே தமிழில் படிச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் மீன் நீங்கள் டிப்ளமோ அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லையும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கேயும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அதனால் முடியும். அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, அந்த ரிசர்வேஷனில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அது பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 100 சீட்டுக்கு வந்துட்டு 20 சீட் என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்டிஎம்மில் தருவாங்க. பர்சன் ஸ்டடின் தமிழ் மீடியம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கு என்ன பண்ணோம்னா தனியாக வந்துட்டு சர்டிஃபிகேட் சம்டைம்ஸ் ஸ்கூல்லையும் காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணலாம், பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்டூன்னு கொடுத்துட்டாங்க. அதில் அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் அப்டூன்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இப்போ டிப்ளமோனா ஸ்கூல்லையும் தமிழ் படிச்சுட்டு டிப்ளமோ தமிழ் படிச்சிருக்கணும், டிகிரினா ஸ்கூலில் தமிழ் படிச்சுட்டு டிகிரி தமிழில் படிச்சிருக்கணும். ஸோ நம்மளுக்கு டிகிரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் மீடியம் இல்லை, அதனால் அது கொஸ்டினே வரப்போகிறது கிடையாது. ஆனால் டிப்ளமோவில் வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க, அப்போ நீங்கள் 10th 12th வாங்கிக்கணும், இது டிப்ளமோவுக்கும் வாங்கிக்கணும். ஸோ டிப்ளமோக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. ஸ்கூலில் போய் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹெட் மாஸ்டரை பார்த்து அவங்கள்ட்டையும் சொல்லி என்ன பண்ணுங்கள், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. இதுலேயே வந்துட்டு ஃபார்மேட்லாம் கூட போட்டு பின்னாடி நான் பார்க்கல, இன்னும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தனி ஃபார்மேட் இருக்குது. என்ன பண்ணுங்கள், அதே ஃபார்மேட்டை எடுத்து கொண்டு போய் அதில் சைன் வாங்கி சீலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சு அப்ளை பண்ணுறப்ப வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பண்ணிவிடுங்க. ஏதோ தப்பாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டோ எந்த சர்டிஃபிகேட்டோ நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தால் கூட யூ வில் பி அலௌடு டு ரைட் த எக்ஸாமினேஷன். அவங்க இப்போ அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்துட்டு தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்போதைக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் விஷயம் எல்லாமே எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டயத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த நம்ம பாஸ் ஆகிருந்தும் சர்டிஃபிகேட் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணிவிடுவாங்க, உடனடியாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே சர்டிஃபிகேட் விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக இருங்க. பிஎஸ்டிஎம், டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்கூல் +2 மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ரொம்பவுமே கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின், அது வந்து என்ன 3 hours எழுதிட்டு 300 மார்க்ஸ். அப்புறம் ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின், ஒன்றுக்கு 2 மார்க்கு. ஸோ 200 மார்க்ஸ் இருக்கும். 300 + 200 500 மார்க். உங்களுக்கு ஏஏஓ ஏஹெச்ஓக்கு இன்டர்வியூ கிடையாது. ஆனால் ஹச்ஓ ஏடிஹெச்க்கு வந்து இன்டர்வியூ உண்டு. அங்கே அதனால் இன்டர்வியூ தனியாக ஒரு 70 மார்க்ஸ் உண்டு. ஸோ இங்கே டோட்டல் 500 மார்க், அங்கே டோட்டல் வந்துட்டு 570 மார்க் வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அதாவது எனி கம்யூனிட்டி 150 மார்க்ஸ் எடுத்தால் எலிஜிபிள். இது வந்து எலிஜிபிள் மார்க் தான். இதில் 150 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்ஸ்னால் வந்துட்டு இந்த கேட்டகரியில் வராதவங்களாம் வந்துட்டு 200 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் ஏஹெச்ஓ போஸ்ட் வரப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 150 மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்த எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சு. ஏன்னா போன டைம் பார்க்குறப்ப போஸ்டிங்கை விட வந்துட்டு எழுதுனவங்க கம்மியாக தான் எழுதுனாங்க. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்திருக்க போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1:2 1:3 வரைக்கும் நீங்கள் காம்படிஷன் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கும் தயாராகிக்கிங்க.
இப்போ 500க்கு மோர் தென் 250 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு வேலை கன்ஃபார்ம்டு அப்படின்னு இப்போயே நினச்சிக்கோங்க. 250 கீழே எடுக்காதீங்க, 250க்கு மேலே எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கிங்க. அதே போல் ஹச்ஓ ஏஓலாம் வந்துட்டு எபோவ் 350 எடுக்கணும். ஏடிஹெச்லாம் வந்துட்டு 390க்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பு கூட இருக்கலாம். 380 390க்கு மேலேயே போயிடணும், இன்க்ளூடிங் இன்டர்வியூ மார்க் சேர்ந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான். அப்புறம் பெருசாக எதுவும் இருக்காது கீழேலாம். இன்னும் என்ஓசி இருக்குது. ஓகே, என்ஓசி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கவர்மெண்ட் செக்டார்லேயோ அல்லது என்ஜிஓ இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்டைம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத காட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏதாவது ப்ரைவேட்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கி ஆகணும். இப்போ பியூர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லைங்களா, இந்த எக்ஸாம் எழுதுறதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹச்ஓடிக்கு வந்து லெட்டர் கொடுக்கணும். அது ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும். சில பேர் வந்துட்டு என்ஓசி வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வழக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். பட் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்ளிகேஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஹச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் மட்டும் தான் எழுதி அனுப்பணும். நான் இந்த மாதிரி ஹச்ஓ எழுத போகிறேன், ஏடிஹெச் எழுத போகிறேன், ஏஓ எழுத போகிறேன், ஏஎஸ்ஓ எழுத போகிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹச்ஓடிக்கு வந்துட்டு லெட்டர் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த என்ஓசி வாங்குறது என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த லெட்டர் எழுதுறீங்களே, என்ஓசி வேணும்னு சொல்லி லெட்டர் எழுதணும். நீங்கள் அதாவது நான் எக்ஸாம் எழுதுறேன் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ஓசி மேபி கிவன் சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தணும் ஹச்ஓடிக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்ஓசி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப அந்த என்ஓசி தேவைப்படாது. நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்புறமா பின்னாடி ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்துட்டு அது தேவைப்படாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற அந்த டைப் மாதிரி என்ஓசி வாங்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதினா போதும். இப்போ நாளைக்கு அப்ளை பண்ணுறதா என்ன பண்ணணும், நீங்கள் நாளைக்கு டேட்டில் ஒரு லெட்டரை எழுதி நீங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு என்ஓசி. இது வேலைக்கு போயிட்டவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்குலாம் நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான். நம்ம இதில் பார்க்க வேண்டியதே வந்துட்டு எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸாம் வந்துட்டு எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்படி பே பண்ணணும், எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம். தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் பற்றி பார்த்துட்டோம், குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்டோம். இதில் வேறு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் தான். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கும். நம்ம ஆல்ரெடி சிலபஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சிலபஸ் பார்த்துட்டு சிலபஸுக்கு தகுந்த நோட்ஸ் அண்டு கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி வச்சு படிங்க. இப்போ நாமளும் வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். எல்லா இருக்கிற 5 போஸ்ட்டுக்குமே தர்றோம். இப்போ நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 3000 தான். கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு 3000 ருபீஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ அக்ரி நோட்ஸ் 3000 ருபீஸ். நீங்கள் அக்ரி நோட்ஸ் எல்லாம் என்னோடய நோட்ஸ் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா போதும். என்னோடய நோட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த நோட்ஸுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. நீங்கள் நேம்ரா சுண்டா புக்கு ரெஃபர் பண்ண தேவையில்லை, கந்துவா புக்கு ரெஃபர் பண்ண தேவையில்லை, அருண்கோட்டையன் ரெஃபர் பண்ண தேவையில்லை. நான் கொடுக்குற மட்டும் படித்தாலே போதும். அதுபோல் வந்துட்டு ஹார்டிகல்ச்சருக்கும் நோட்ஸ் கொடுக்குறோம், அதுவும் 3000 ருபீஸ். கொஸ்டின் பார்த்தோம்னா 8000 ப்ளஸ் கொஸ்டின் கொடுக்குறோம். இந்த 8000 ப்ளஸ் கொஸ்டின் கொடுக்குறதோட எய்ம் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு அதில் டெய்லி டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ டெய்லி டெஸ்ட்டுங்க 33 டெஸ்ட் கவர் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 33 நாளைக்கு வந்துட்டு 33 டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஜிஎஸ் 33 இருக்கும், சப்ஜெக்ட் ஹார்டி ஆராக்குன்னா அது ஒரு 33 டெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு டேஸ் அவ்வளோதான் இருக்குது, ஒரு 70 டேஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 66 டெஸ்ட் வரும். நீங்கள் டெய்லி எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் மட்டும் வாங்கினாக்கா 2000 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 33 + 33 டெஸ்ட் போக ப்ளஸ் 5000 + 5000 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு நீங்கள் 3000 ருபீஸ் பே பண்ணணும். அந்த 5000 கொஸ்டினோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 100 கொஸ்டின்னாலும் அதை படித்தபடி மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுத தேவையில்லை. உங்கள் டெஸ்ட்டுக்கு தனியாக 33 டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். ப்ளஸ் ஒரு 5000 கொஸ்டின் பல்காக கொடுத்துருவேன் ஆன்சரோட. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 100 கொஸ்டின் படித்து மனப்பாடம் பண்ணணும். ஜிஎஸ்ஸுக்கும் அது போல தான், ஹார்ட்டினாலும் ஹார்ட்டிக்கு அப்படி தான், அக்ரினாலும் அக்ரிக்கும் அது போல தான். எல்லாத்துலேயுமே வந்துட்டு 5000 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். நீங்கள் டெய்லி ஒரு 100 கொஸ்டின் வந்து படித்து மனப்பாடம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு வாரம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி 100 கொஸ்டின், ஒரு வாரம் ஒரு 700 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா அந்த 700 கொஸ்டின் படிக்கிறப்பவே உங்களுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அப்புறம் படிக்கிறப்ப இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், எப்போ நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி,
கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் நீ வெறுமனே போய் சும்மா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். நமக்கு அதே போல் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் 20 மார்க் டெஸ்ட்டு ஹார்ட்டிக்கு போட்டிருந்தேன். அதை அக்ரியோட பார்க்க சொல்லியிருந்தேன். அந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் எழுதி அதோட ஆன்சர் சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க, நம்ம ஏன் ஆன்சர் வந்துட்டு இன்கரெக்டாக எழுதுகிறோம், இன்கரெக்டாக நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு 20 மார்க் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசியாச்சு. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லபடியாக படிங்க, சிலபஸ் பார்த்துக்குங்க, நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, கொஸ்டின் வாங்கி வச்சுக்கோங்க, படிச்சுட்டு 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு நம்ம படிச்சுட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணால் நம்ம நிறைய பாயிண்ட் சொல்கிறோமோ அவங்க வேலை வாங்கிடுவாங்களோ அப்படிலாம் கூட வந்து சில பேர் நினைப்பாங்க போல். நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் பக்கத்தில் 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மெமரி ஆகும். அது பார்த்துங்க. அதே விட உங்களுக்கு டைம் ஷார்ட்டாக இருக்குது. டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எந்தெந்த விஷயங்களை படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. எங்கிட்டலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதே போல் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறோம். என்ன வீடியோ போடுறாலும் சரி, அவங்க வீடியோலாம் முழுசாக பார்க்க மாட்டேன்றாங்க. அப்புறமா வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் பண்ணி மட்டும்தான் அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னாலே நிறையா இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் சர்டிஃபிகேட் படித்தா மறந்து போயிடுது, அது புக்கு மாறி மாறி இருக்குது, சீட் ரேட் படித்தா மறந்து போயிடுது, டெம்பரேச்சர் படித்தா மறந்து போயிடுது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன அப்படின்னா இருக்கிற ஷார்ட் டைமில் எதை படிக்கணும் அப்படின்னு முதல்ல பாருங்கள். நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் ஷெட்யூல், சீட் ரேட்டு, ஈல்டு இதெல்லாம் படிக்கிற நேரத்தில் நீங்கள் ஃபேமிலி, ஆரிஜின், ப்ராபகேஷன், இப்போ எக்கனாமிக் பார்ட் யூஸ்டு, அதில் இருக்க கண்டென்ட் என்ன, இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கவும் செய்வாங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் படிக்காமல் கூட போயிடுங்க. என்னோடய அட்வைஸ் வந்து அதுதான். அது 1-2 கொஸ்டின் படிக்கிறதுக்கு நீங்கள் 100 கிராப் உட்காந்து படித்து அதை மறந்தும் போய், ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு 100 கிராப் ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் படித்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுதி மார்க் எடுக்கிறத விட அந்த டயத்தை நீங்கள் வந்துட்டு மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, ஃபேமிலி, ஆரிஜின், பொட்டானிக்கல் நேம் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயம் படிக்கிறப்பவே வந்துட்டு எதில் இருந்து நம்ம எந்த போர்ஷனை கவர் பண்ணால் மார்க் வந்து சீக்கிரம் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுங்கள், படிங்க. அது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்கள, கோச்சிங் போகிறவங்கள்ட்ட இவங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுபோல் படிக்க ஆரம்பிங்க. பொதுவாக டேட்டாலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு இருக்காதிங்க. அதே போல் இந்த சீட் ரேட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் படிங்க. ஃபெர்டிலைசர் எல்லாமே நீங்கள் வெவ்வேறு புக்கை வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேசிக் சயின்டிஃபிக் டெக்னாலஜி மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். மற்ற இந்த மாதிரி டேட்டாலாம் வந்துட்டு மாறி மாறி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே பாயிண்ட்டுக்கு வெவ்வேறு புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படிக்கிறத தெளிவாக படிங்க. அதே போல் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு விஷயம் புரியலனா கூட என்ன பண்ணுங்கள், அதை விட்டுட்டு அப்படியே போயிடுங்க. அவ்வளோதான், அடுத்த சாப்டருக்கு போயிடுங்க. இது புரியலையேன்ட்டு அங்கேயே சுற்றிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிக்கணும். எது தெளிவாக புரியுதோ தெளிவாக படிங்க. புரியாத அப்படியே விட்டுட்டு போயிருங்க. அடுத்து வேறு யார்ட்டாலும் அதை கேட்டுட்டு படிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், அதை மறுபடியும் இன்னொரு தடவை செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப ரீட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறது புரியலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஹார்டிகல்ச்சர் என்கோமர்ஸ் புக் படிச்சிங்கனாலே 3rd லெசன் எடுத்தீங்கன்னா முதல் 2-3 பக்கம் பார்த்தோம்னா அது ஒன்றும் புரியாது. அது வந்து கொஸ்டின் அவ்வளோக்கு வந்ததும் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண தேவைன்னா அங்கே உட்காந்து முடிகிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் அந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஷார்ட் டே பிளான்றது, லாங் டே பிளான்றது, சிஎன் ரேஷியோ இதை வச்சு தான் கொஸ்டினே எடுப்பாங்க. அப்புறமா வந்துட்டு பிரைமரி எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற இடத்துல தான் கொஸ்டினே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டதே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயமும் எல்லா சப்ஜெக்ட்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு அதுபோல் படிங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க.